ஆண்பினே சொல்லுங்கள் அனைவருக்கும் இன்றான செவ்வாய் பொழுது என் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரக்கத்தில் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நன்றி பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களையும் கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் என் தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே 8/4/2025 மற்றும் ஒரு செவ்வாய் காலை நேரலை பொழுதோடு இணைந்திருக்கின்றோம். நேற்றைய நாளை தனது 25வது ஆண்டு நிறைவு எல்லாம் ஆரம்பம் திருமண நாளை எடுத்து வந்திருந்தார்கள். ராகவன் சிவதர்சனி குடும்பத்தினர்களுக்கு எங்களது நன்றியை கூறியபடி இன்று வளமையான நிகழ்ச்சிகளுக்குள் இணைந்து செல்லும் நேரம் சிந்தனை நேரம் தாமரக்கா தொகுப்போடு அதனைத் தொடர்ந்து வருகின்றது 9 மணிக்கு வஜிதாவின் ஊரோடு விளையாடு, 10 மணிக்கு ஷேர் அவர்கள் இணைந்தால் கேட்டால் ஒரு முறை இருக்கா என்பதை உறுதிப்படுத்துங்கோ. அதனைத் தொடர்ந்து சிவதர்சனி அவர்கள் வரும் வேளை தொடர்ந்து நாங்கள் தமிழர் 2 நிமிஷம் நேரம் இருப்பின் செய்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் நாங்கள் அடுத்த நாளைக்கு செய்து கொள்ளலாம். ஆர்வமாகின்ற சிந்தனை நேரம் பாருங்கள். தமிழருக்கா வணக்கம். வணக்கம் பாணி, மிக்க நன்றி பாணி. காலை சிந்தனை நேரத்தில் பாலன் பிள்ளையவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். சகோதரி திருமதி தமிழர் கல்வி நலமாக உற்சாகமாக இருக்கீங்களா? உற்சாக வணக்கம், நான் நலமாகவே இருக்கிறேன். நீங்கள்? கலைவாணி மோகனுக்கும் பல வணக்கங்களையும் நன்றிகளையும் கருத்துக்களையும் கொண்டு இந்த நாளைக்கான என்றென்றும் உயிரோடு இருக்கின்ற இயேசு ஆகியாவுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து கோடி நன்றிய வேண்டிய சொல்லிக் கொண்டு பாவத்தில் அனைவர் குடும்பத்தில் வாழ கலாமோ குடும்பத்தினரையும் மற்றும் பாவத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் மற்ற எல்லோருக்கும் இந்த ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைக்கவும் சொல்லி ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாசிக் கொள்கிறது. வளம் போல புதிய ஏற்பாட்டில புனித லூக்கா எழுந்த சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் இவை வார்த்தைகள் 27 37 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு சோதனை. அவர் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் அவனை நோக்கி நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பார் என்றார். அவர் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி எனக்கு புறன் யார் என்று கேட்டார். இயேசு பிரதியுத்தரமாக ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டார். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாக ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்த படியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரியாணமாய் வருகையில் அவனை கண்டு மனவுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சை ரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை அனுமதித்தார். மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தார் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக் கொள், அதிகமா ஏதாயிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க அந்த கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் இருந்தால் உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவனுக்கு இணக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். அதற்கு அவனுக்கு இணக்கம் செய்தவனே என்றார். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி,
நீயும் போய் அப்படியே செய் என்றான். நாமத்துக்கு சொல்கிறார். அரியணையில் வீட்டிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, அரியணையில் வீட்டிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை, படைக்கலமானவரே படைகளின் ஆண்டவரே, அடைக்கலமானவரே படைகளின் ஆண்டவரே, எடுக்கண் வேளையிலே ஏற்றதுணை நீரே, எடுக்கண் வேளையிலே எமக்கு ஏற்றதுணை நீரே, அரியணையில் வீற்றிருப்பவரே உமக்கே ஆராதனை, ஆட்டுக்குட்டியானவரே உமக்கே ஆராதனை, பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர் பாதுகாத்து பலப்படுத்துகிறீர், பக்கம் நின்று வலுவூட்டுகிறீர் பாதுகாத்து பலப்படுத்துகிறீர், ஒரு தீமை அணுகாமல் காத்து சேர்த்திடுவீர் பரலோகம், ஒரு தீமை அணுகாமல் காத்து எமை சேர்த்திடுவீர் பரலோகம், ஆமென், எமை சேர்த்திடுவீர் பரலோகம். அதுதான் இயேசுராஜனை முதல்வர் புதிய நாம கிருபைக்காக இயேசுராஜனுக்கு முதல்வர் முறை உள்ளத்தில் தானத்தின் சந்தை வைத்து சொல்லிக் கொண்டு அன்பானதாப்படி எல்லோருக்கும் உங்கள் பிள்ளைகள் ராஜா எல்லோருக்கும் ரட்சிப்பை அனுப்பி ஆசீர்வதிங்க, வழிநடத்தங்க, பாதுகாக்கப்படுங்க. அதுக்காகவும் இயேசுராஜனுக்கு முதல்வர் சொல்லிக்கொண்டு அன்பானதாப்படி அனைத்து குடும்பங்களுக்கு சந்திங்க ராஜா, ஆசீர்வதிங்க, வழிநடத்தங்க, பாதுகாக்கப்படுங்க. அதுக்காகவும் நன்றி. மற்றும் உங்கள் பிள்ளைகள் பிரியாத மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழியில் சென்று இருக்கிறாரோ இருக்கின்றார்களோ மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் ஒரு பிரசன்னம், ஒரு பாதுகாப்பு, ஒரு தயவு அணுவினாடி கூடவே இருந்து பாதுகாப்பாக சொல்லி இயேசு நாமத்தில் ஜெபித்தேன். சோத்திரம் அப்படிதான் எங்க பாதுகாக்கிறமைக்காகவும் பாதுகாப்பாக எந்த போறமைக்காகவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி தரப்படை சோத்திரம் அப்படியே பிள்ளைகள் தங்கள் வாழ்நாட்களில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் ஏதாவது அப்பிரங்க பாவங்கள் ஏதாவது செய்திருந்தால் எல்லாவற்றையும் ஒரு விஷயம் மன்னித்து ஒரு பரிசுத்தம் உள்ள கல்வாரி திட்டத்தினால் நீங்கள் ஒவ்வொருவரையும் பேரா கழுவி ஆசிரியர் அப்படியே நீங்கள் எல்லோருடைய பாவங்களை கழுவி ஆசிரியமைக்காவும் இயேசுராஜனுக்கு மீண்டும் சோத்திரம் அடுத்தாம்படி அனைத்து சிறுவர்கள் தூய்மைகளுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர் சென்றுவிடமெல்லாம் உங்கள் பாதுகாப்பின் கலம் அவரோட கூடவே இருந்து வழிநடத்த வேண்டும். நாமத்தில் ஜெபித்தேன். சோத்திரம் அப்படியே பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைது செய்யும் சகலவற்றையும் எசப்பா நீங்கள் நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி எசப்பாவிடத்தில் அத்தனை எடுத்துக்கொண்டு அவரை விடப்பட்ட நன்றி, வணக்கம். நன்றி பாலன்வேல் பிள்ளை அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அது ஜேம்ஸ் அல்ஸ்டன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். எல்லோருக்கும் நிறைந்த வணக்கம். இன்றைய நாள் இறைவன் தந்த புதிய நாள். இந்த நாளிலே திரையிலே இசைந்து சென்ற திருவாளன் வேலு பிள்ளை, இசையவிருக்கின்ற ரஜிதா முகமது, நெவிஸ் பீரிஸ், நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் இதை நிறைப்படுத்துகின்ற தங்களுக்கும் ஃபார் டிவி ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் இறையாட்சியின் நல்வாழ்த்துக்கள். ஒரு நாள் ஒரு பூனை ஆண்டவனிடம் சென்றது. ஆண்டவனிடம் போய் சென்று சொல்லியது, நான் பெரிய வீரனாக வேண்டும், அப்படியானால் என்ன வேண்டும் என்று கேட்டார். எனக்கு 3 வரங்கள் வேண்டும். 1, நான் யானையை வெல்ல வேண்டும். 2, நான் சிங்கத்தை வெல்ல வேண்டும்.
3 நான் புலியை வெல்ல வேண்டும். சரி, அப்படியே செய்கின்றார். இந்த பூனை சென்ற இந்த எலி சென்றது. எலி போய் இங்கே யானையிடம் ஓடி எல்லாம் விளையாடியது. யானை துதிக்கையினாலே அடித்து யானை தான் தன்னுடைய பலத்தினை இழந்தது. அடுத்து சிங்கத்திடம் சென்றது. சிங்கமும் தன்னுடைய காலாலே எல்லாம் உதைந்து பார்த்தது. எலியை பிடிக்க முடியவில்லை. புலியிடம் சென்றது. புலியாலும் அதை பிடிக்க முடியவில்லை. இவைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டு வீரத்துடன் அந்த எலி நேரே வந்து கொண்டிருக்கும் போது அதன் எதிரே பூனை வந்தது. அலறி அடித்து கொண்டு ஆண்டவனிடம் ஓடியது. ஆண்டவா, பூனை என்று சொல்லியது. ஆண்டவன் சொன்னார், நீதானே வரம் கேட்டாய், எல்லாம் தந்தேன் தானே என்று. ஐயோ, எனக்கு வரங்கள் எதுவும் வேண்டாம், நீர் மட்டும் என்னோடு இருந்தால் போதும் என்று சொன்னார். இதே விதமான கதை உண்டு, பாரத கதையிலும் இருக்கிறது. யுத்தங்கள் தயாராகின்றன. துரியோதனன் வருகிறான். கிருஷ்ணருடைய கால் மாட்டிலே இருக்கிறான். கிருஷ்ணர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? உன்னுடைய படைகள் எல்லாம் எனக்கு வேண்டும். ஓ, எடுத்துக்கொள். அதன் பின்னர் எல்லாம் இவர் கொடுத்தாயிற்று. அதன் பின்னர் அர்ஜுனன் வருகின்றான். உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு நீதான் வேண்டும். ஓ, இதுதான் விடயம், இதுதான் கதை. நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் வந்து இறைவனை விட்டு விட்டு இறைவனிடம் வேண்டி பெற்றுக் கொள்ளுகின்றோம். கிட்டத்தட்ட மன்றாட்டு என்பது கூட இறைவனுடைய அதிகாரங்களை பறிப்பது போல் இருக்கின்றது என்று கூட ஒருவர் சொன்னார். என்னவென்று சொன்னால், இறைவனிடம் கேட்கிறோம், இன்று எனக்கு அது வேண்டும், இது வேண்டும், இது வேண்டும். பிரச்சனை வந்தவுடன், ஐயா இறைவா, உன்னிடத்தானே வந்தன், நீ ஒன்றும் தரையிலேயே என்று சொல்லுகிறோம். நம்முடைய வாழ்க்கையினுடைய மறுபக்கத்திலும் நம்முடைய குடும்பத்திலும் கூட நம்முடைய தாய் தந்தையர்களோடு இருக்கையிலே நாம் முடிவெடுக்கிறோம், எடுத்துவிட்டு தாய் தந்தையரை கைவிடுகிறோம். பிரச்சனை வந்த நேரம், ஐயோ அம்மா என்றால் அம்மாவால் என்ன செய்ய முடியும்? நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய கல்விமான் என்று நீ படித்த கல்வியெல்லாம் உன்னுடைய அறிவோடு போனது. ஆனால் அனுபவம் என்பது அவர்களிடம் இருந்தது. அதனை நீ பெற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த சிந்தனையை கொண்டு வாழ்வதற்கும் இறைவனை நம்முடைய வாழ்விலே நாம் இசைத்து வைப்பதற்கும் இன்றைய நாள் வேண்டுகோள் தருகிறது. அன்பு நிறைந்த ஆண்டவா, அமைதியின் தூதுவனாய் என்னை பயன்படுத்தும். பகையுள்ள இடத்தில் பாசத்தையும், மனவேதனை உள்ள இடத்தில் மன்னிப்பையும், ஐயமுள்ள சூழலில் விசுவாசத்தையும், அவநம்பிக்கையுள்ள மனதில் நம்பிக்கையையும், இருள் சூழ்ந்த இடத்தில் ஒளியையும், துயரம் நிறைந்த உள்ளத்தில் மகிழ்ச்சியையும் தந்து அருள் புரியும். ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், பிறர் என்னை புரிந்து கொள்ளுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், பிறருக்கு அன்பை அளிக்கவும் அருள் தாரும். இன்றைய நாளிலே, இந்த தினத்திலே பிறந்த தினத்தினை கொண்டாடுகின்றவர்கள், பிறந்த தினத்தினை யாராவது கொண்டாடுவார்களா என்று ஏங்குகின்றவர்கள், பிறந்த தினத்திலே நினைவு கொள்ளுகின்றவர்கள், தங்களுடைய இறந்தவரை தங்களுடைய வாழ்விலே நினைத்து இறைவனை நோக்கி கையேந்துகின்றவர்கள், இந்த தளத்திலே நாம் இறைவனுடைய பணியை செய்கின்றோம் என்பதை அறியாமலே, அதை பற்றி சிந்திக்காமலே இறைவனுடைய பணியினை ஆற்றுகின்றவர்கள், இந்த தளத்தினை நெறிப்படுத்துகின்ற திருமதி கல்விராஜன் அவர்களுக்கும் திருமதி நடாமோகன் அவர்களுக்கும் மற்றும் இசைந்து நிற்கின்ற ஒவ்வொருவருக்கும் இறையாட்சியின் அன்பும் அருளும் ஆசியும் நிறைவுற வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜேம்ஸ் ஆல்சன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் ஆண்டனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். சிறிய மன்னிப்போடு காலையில 8:30 மணிக்கு எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் இருந்தது. பிளட் டெஸ்ட் பண்றதுக்கு போயிட்டு ஓடோடி வந்தேன். தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. மிகவும் நன்றி. நன்றி, பரவாயில்லை, தாருங்கள். நன்றி. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக
ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டர்களும் என்கின்றது திருப்பாடல் 120. காலை வணக்கம் சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? உற்சாகமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்? நான் நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். தொடர்ச்சியாக தங்கை கலவாணி மோகன் அவர்களுக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடர் 1824 தவக்காலம் 5ஆம் வாரம் என்ற செவ்வாய் தினமுமாகும். இன்று திரு அவை புனித ஜூலியட் அவர்களை ஜூலி வில்லியட் அவர்களை நினைவு கூறுகின்றது. அன்பான உறவுகளே, இத்தவக்காலம் மீட்பின் காலம், ஒப்புரவின் காலம், பாவ மன்னிப்பின் காலம், மனமாற்றத்தின் காலம், பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ பரமதந்தை அழைக்கும் காலம். இந்த காலத்தை ஏற்போம், நற்செய்தியை நம்புவோம், இறைவன் வழி வாழ்வோம். இப்பொழுதாவது நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு உள்ளத்தோடு நம்மிடம் திரும்பி வாருங்கள் என்கின்றார் இறைவாக்கினர் ஜோவேல். இந்நாளிலே உங்கள் எல்லோர் நலத்திற்காகவும் இறைவனை வேண்டி நம் ஆண்டவரும் முற்பெரும் ஆகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் கூறி தவக்கால சிந்தனையை தொடருவோம். தவக்கால துளிகளாக எண்ணாகமம் அதிகாரம் 21 வசனங்கள் 4-9 வரை. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி என்ற மலையிலிருந்து இஸ்ராயலர் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்கள் கடவுளுக்கும் மோசைக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்புகளை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ராயேல் மக்களில் பலரும் மாண்டனர். அப்போது மக்கள் மோசையிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம், நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்புகளை அகற்றி விடும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்போது ஆண்டவர் மோசையிடம் கொள்ளிவாய் பாம்பு ஒன்றை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொறுத்து, கடிக்கப்பட்டோரில் இதை பார்க்கிற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் இந்த வெண்கல பாம்பை பார்த்து உயிர் பிழைப்பான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தவக்காலத்தின் சிந்தனைக்குரிய பாடலாக சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. எம்மை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. சிலுவை நாதர் இயேசுவின் திட்டுள்ள கண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகிறார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகிறார். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் எம்மை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன. எம்மை நோக்கி பார்க்கின்றன, தம் காயங்களையும் பார்க்கின்றன.
சிலுவை நாதர் இயேசுவின் வாழ்த்தொலியாக ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். விதை கடவுளின் வார்த்தை, விதைப்பவரோ கிறிஸ்து. இவரை கண்டுகொள்கிற அனைவரும் என்றென்றும் நிலைத்திருப்பார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 21 30 வரை. அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி, நான் செல்லுகின்றேன், நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனால் உங்கள் பாவத்தில் மடிவீர்கள், நான் செல்லும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது என்றார். யூதர்களோ, நான் செல்லும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது என்று சொல்லுகின்றானே, இவன் என்ன தற்கொலை செய்து கொள்ள போகின்றானோ என்றனர். அவரோ, நீங்கள் மண்ணை சார்ந்தவர்கள், நானோ விண்ணை சார்ந்தவன். நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள், நானோ இவ்வுலகை சார்ந்தவன் அல்லேன். ஆகையால் தான் உங்கள் பாவங்களிலே மடிவீர்கள் என்று நான் கூறினேன். நானே இருக்கின்றேன் என்று நீங்கள் விசுவசிக்காவிடில் உங்கள் பாவங்களிலே மடிவீர்கள் என்றார். அவர்களோ, நீர் யாரா இருக்கிறீர் என இயேசு, நான் யார் என்று உங்களுக்கு தொடக்க முதல் சொல்லி வந்தேனே, அவர்தான் நான். உங்களை பற்றி பேசவும் தீர்ப்பிடவும் பல காரியங்கள் உள்ளன. ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர். நான் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகிற்கு எடுத்துச் சொல்லுகின்றேன் என்றார். இப்படி சொன்னதில் அவர் தந்தையை குறிப்பிட்டார் என்று அவர்கள் உணரவில்லை. மேலும் இயேசு அவர்களை நோக்கி, மனுமகனை நீங்கள் உயர்த்திய பின்பு நானே இருக்கின்றேன். நானாகவே எதையும் செய்வதில்லை. என் தந்தை எனக்கு கற்பித்ததையே நான் எடுத்துச் சொல்லுகின்றேன் என்று அறிந்து கொள்வீர்கள். என்னை அனுப்பினவர் என்னோடு இருக்கின்றார். அவர் என்னை தனியே விட்டுவிடவில்லை. அவருக்கு உகந்ததையே எப்பொழுதும் செய்கின்றேன் என்றார். அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரில் விசுவாசம் கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய தவக்கால சிந்தனையாக, எகிப்து நாட்டிலிருந்து தன் மக்கள் பட்ட துன்பத்தை இறைவன் நோக்குகின்றார். அங்கிருந்து அவர்களை விடுவிக்கும்படி மோயிசனை அனுப்புகின்றார். மோயிசன் அவர்களை கூட்டிச் சேர்த்து அழைத்து கொண்டு வருகின்றார். கடல் குறுக்கிடுகின்றது. பார்வோனின் படைகள் துரத்தி வருகின்றார்கள். மோயிசன் கடலின் மேல் கோலை அடிக்கின்றார். கடல் செங்கடல் இரண்டாக பிரிகின்றது. இரு பக்கமும் பிரிந்து கோபுரம் போல மதில் எழுப்பி இந்த இஸ்ராயல் மக்களை காத்து கொண்டிருக்கின்றது. தரை தோன்றுகின்றது. நடந்து வெளியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். பார்வோனின் படைகள் தொடர்ச்சியாக அவர்களை துரத்தி கொண்டு வந்து சேருகின்றது. கடல் நடுவில் அவர்கள் வந்தவுடன் இந்த இஸ்ராயல் மக்கள் மோயிசனோடு சேர்ந்து கரையேறி விடுகின்றனர். மீண்டுமாக கோலை அடிக்கின்றார் மோயஸ். கடல் மறுபடியும் மூடுகின்றது. பார்வோனின் படைகள் அமிழ்ந்து போகின்றன, மடிந்து போகின்றன. அவர்கள் வந்த போர்க்கவசங்கள், அவருடைய ரதங்கள் எல்லாம் முற்றோடு முற்றாக நாசமாகி முழு படை வீரருமாக இறந்து போகின்றனர். இந்த நேரத்திலே அவர்கள் வெளியே வருகின்றார்கள். வந்தால் பஞ்சம், பசி, பட்டினி, நோய்கள். இதே நேரத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. எங்களுக்கு தண்ணீர் இல்லை, தாகம் எடுக்கின்றது, பசி இல்லை, பசியாக இருக்கின்றோம், எங்களுக்கு உணவில்லை என்று சொல்லி இவர்கள் முணுமுணுக்கின்றார்கள். மோசே ஆண்டவரிடம் முறையிடுகின்றார். தண்ணீரை கொடுக்கின்றார், மன்னாவை பொழிகின்றார். இன்றைய நாளிலே எனது சகோதரன் கிரேஷியன் ஜேம்ஸ் அல்சன் அவர்கள் கூறிய அந்த வார்த்தை
இறைவனிடம் நாம் கேட்கும் போது என்னத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம்? எங்களுக்கு கேட்டதை தரவில்லையே என்று சொல்லி முறையிடுகின்றோம் என்ற அந்த வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். ஆம், இயேசு நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், எதை நாம் கேட்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்லி ஒரு செபத்தை தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார், திருத்தூதர்களுக்கு. ஆகவே இயேசு கூறிய வார்த்தை, நீங்கள் கேட்பதற்கு முன்னமே உங்கள் கடவுளுக்கு, உங்களை படைத்தவருக்கு, உங்கள் இறைவனுக்கு உங்களுக்கு எது தேவை என்று அவருக்கு முன்பே தெரியும். ஆகவே நீங்கள் இவ்வாறு செவியுங்கள் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை தீயோனுடன் இருந்து காத்தருளும், சோதனைக்குட்படுத்தாதையும் என்று சொல்லி அந்த ஜெபத்தை சொல்லிக் கொடுக்கின்றார். ஆம், இன்றைய நாளிலே நாங்கள் கோவில்களாக அலைந்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு அது கிடைக்கவில்லையா, இது கிடைக்கவில்லையா என்று சொல்லி மறுபக்கத்திலே பிரிவினை சகோதரர்கள் அங்கே புதுமை செய்கின்றோம், இங்கே புதுமை செய்கின்றோம் என்று சொல்லி கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே திருமுழுக்கு பெற்றவர்களை அழைத்து அங்கு தங்களுடைய சுய லாபத்திற்காக, சுய வருமானத்திற்காக அவர்களை மடமாற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்பது உண்மைதான். ஆனால் இங்கு இயேசு குறிப்பிடுகின்றார், நீங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே உங்கள் பரமதந்தைக்கு உங்களுக்கு எது தேவை என்பது அவருக்கு தெரியும் என்கின்றார். இரண்டாவதாக, இன்றைய நாளிலே நாங்கள் எங்களுடைய நாடுகளிலே நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது மருத்துவ சாலைகளுக்கு நாங்கள் செல்லும் போது, அதாவது மருத்துவ களஞ்சியங்களுக்கு பார்மசி என்று சொல்லுகின்றோம், அந்த இடங்களுக்கு நாங்கள் செல்லும் போது நாங்கள் பார்க்கக்கூடியதொன்று, அங்கு வேலை செய்கின்ற ஒருவர் தன்னுடைய அந்த மேலங்கியிலே ஒரு ஒரு அந்த மருத்துவ செய்யக்கூடிய அந்த ஒரு இதையும், அதே நேரத்திலே மேலே ஒரு கம்பத்தையும் அதிலே ஒரு பாம்பு தொங்குவதையும் நாங்கள் பார்ப்போம். இது அன்று மோயிசனுக்கு நமது தேவன் இறைவன் கொடுத்த அந்த அந்த ஒரு இலச்சினையானது, இதை பார்க்கிறவன் நோய் நீங்கி நலம் பெறுவான் என்பதுதான். ஆகவே இது எதை குறிக்கின்றது என்று சொல்லி சொன்னால், கல்வாரி சிலுவையிலே நமக்காக பறிகொடுத்த அந்த திருமகனை, அந்த இறைமகனை, நமது ஆண்டவராகிய இயேசுவை நமக்கு நினைவுபடுத்துகின்றது. ஆகவே என் அன்பான உறவுகளே, இன்றைய நாளிலே திருச்சபை தான் நமக்கு கூறுவது என்ன என்பதை சற்று நாம் பார்ப்போம். தாம் இறைமகன் என்றும் இருக்கின்றவர் நானே என்றும் இயேசு பலமுறை எடுத்து கூறிய போதும் யூதர்கள் அவரது வார்த்தைகளை நம்ப மறுத்தனர். இயேசு சிலுவையில் உயர்த்தப்படும் வரை இயேசு இறைமகன் என்ற உண்மையை அவர்கள் உணரப்போவதில்லை என்று இயேசுவே அவர்களுக்கு சொன்னார். தந்தையிடமிருந்து தாம் வந்ததை அவர்கள் ஏற்க மறுத்தனர். சிலர் நம்பிக்கை கொண்டனர், பலர் அவரை எதிர்த்தனர். இறைமகனின் பணிவாழ்வு சிலுவையில் உயர்த்தப்படும் வரை நின்றடையாது என்பதை இயேசு எடுத்துரைத்தார். இறைமகனின் வழியில் நடக்கும் நம்மையும் உலகம் வெறுக்கும், புறக்கணிக்கும். ஆகவே இந்த தவக்காலத்தில் இறுதி வாரத்திலே நாம் நிற்கின்றோம். ஆகவே இதுவரை நாம் செய்த பொருத்தல்கள், பரித்தியாகங்கள், சுபங்கள், தபங்கள், தானங்கள், தர்மங்கள் எல்லாவற்றையும் நாம் நினைவில் கொண்டு இந்த தவக்காலத்தின் இறுதி வாரத்தை நாம் தயாரிப்போம். இறைவனின் பிள்ளைகளாக மாற முயற்சி செய்வோம். சர்வதயாபர இயேசுவே, பாவிகளாயிருக்கிற எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருத்துயிலை கடூரமாயுரிந்து சர்வாங்க காயங்கள் விரிவாய் மிகுந்து சபை முன்பாக நாணித்து வாதிக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். இத்தவ கால சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசு வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாளிலே இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதை நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு சகோதரி திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, தங்கை திருமதி கலைவாணி மோகன் அவர்களே, மூன்றுமாக நாளைய சிந்தனையோடு அடுத்த தலைமுறை நோக்கி சிறப்பு குழந்தைகள் விழிப்புணர்வு மாதத்தில் நன்றி, வணக்கம் தங்கையே. நாளைய தினம் சந்திப்போம். நன்றி. நன்றி டேவிட் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள் கூறி அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் உங்கள் சிந்தனையை தாருங்கள். வணக்கம் நேவிஸ் பிலிப். ஆமா, இனிய உற்சாக காலை வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு
பாமூரர்கள் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களையும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1643 என்றும் கூறிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனை துளியாக காலமும் வாழ்வும் வரையறுக்கப்பட்டது. ஒவ்வொரு இனத்திற்கும் ஓரொரு காலம் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. மனிதர்களுக்கு அதிகபட்சமாக 100 வயது வரை. இந்த வாழ்க்கையில் பல பேர் வாழத் தெரியாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்துவிட்டு கடைசி காலத்தில் இப்படி வாழ்ந்து விட்டோமே, இதைவிட நன்றாக வாழ்ந்திருக்கலாமே என மனம் வருந்துகின்றனர். காலம் தாழ்த்தி வருந்துவதில் பலன் எதுவும் கிடைக்கப் போவது இல்லை. வாழும் போதே நன்றாக வாழ வேண்டும். பயனுள்ள வகையில் மற்றவர்கள் பாராட்டும் வண்ணம் வாழ வேண்டும். வாழ்வின் மகத்துவத்தை, முக்கியத்துவத்தை, புனிதத்தன்மையை உணர்ந்து வாழ வேண்டும். இந்த உலக வாழ்க்கையில் நமது வாழ்வை திரும்பி பார்த்து திருந்தி வாழ்வதற்கு தியானிப்பதற்கு இந்த தவக்காலம் நம்மை சரியான பாதையில் நடப்பதற்கு தூண்டுகின்றது. இதனை நல்ல முறையில் நடைமுறைப்படுத்தி நாங்கள் பயன்பெறுவோம். நாங்கள் இயேசுவின் அந்த திரு வார்த்தைகளை சிலுவையில் தொங்கிய போது அவர் உதித்த அந்த 7 வசனங்களை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 7வது வசனம் அவருடைய தியானத்திலிருந்து. தந்தையே உங்கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையே உங்கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். தந்தையின் மீட்பு திட்டத்தில் எல்லாம் பூரணப்பட்டுவிட இயேசு தந்தையே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என பணி முடிக்கின்றார். இது ஒரு செபம். படுக்கைக்கு போகும் முன் செபிப்பதற்கு என்று ஒரு தாய் தன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும் செபம். இறைவனின் திட்டத்தை நிறைவேற்றவே இறைமகன் இயேசு இவ்வுலகில் மனித அவதாரம் எடுத்தார். தனது பணியின் ஆரம்பத்திலும் முடிவிலும் செபத்தினூடாக தன் தந்தையாம் இறைவனுடன் ஒன்றித்திருந்தார். இயேசு தனது வாழ்விலே பல சவால்களை சந்தித்தார். வெறுக்கப்பட்டார், அவமானப்பட்டார், இழிவான சொற்களால் இகழப்பட்டார், குற்றம் சுமத்தப்பட்டார், இறுதியாக சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் எல்லாவற்றையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டார். தனது தந்தையின் திட்டத்தை நிறைவேற்றினார். நாமும் வாழ்விலே இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டுள்ளோம். இறைவன் இயேசு தனது வாழ்வில் வெற்றி காண்பதற்கு உந்து சக்தியாக இருந்தது என்ன? எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள சக்தி, துணிச்சல் எங்கிருந்து வந்தது? இயேசு தனது தந்தையோடு கொண்ட ஆழமான உறவு தந்த வல்லமையே இயேசு இறைவனின் திட்டத்தை நிறைவேற்ற வழி தந்தது. எவ்வாறு இறைவனுடன் நாம் ஆழமான உறவை கட்டியெழுப்ப முடியும்? அதற்கான வழி செபம் ஒன்றை தவிர வேறு எதுவும் இல்லை. இன்று நாம் செபிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஒதுக்குகின்றோம்? எமது வீடுகளில் செபத்தின் சத்தமா அல்லது சாதனங்களின் சத்தமா ஓங்கி ஒலிக்கின்றது? பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளா, செப நேரங்களா நம் நடவடிக்கையில் கட்டாய இடம் பிடிக்கின்றன? இறைவனுடன் நல்ல உறவை கட்டி எழுப்பாமல் நாம் எவ்வாறு எமது நாளாந்த வாழ்வை கொண்டு நடத்த முடியும்? எனவே நாம் நன்றாக செபிப்போம், குடும்பமாக செபிப்போம். அதன் மூலம் வலிமை பெற்று இறைவனின் திட்டத்தை எமது வாழ்வில் நிறைவேற்றுவோம் என்று வைப்பது. சிலுவையை நிமிர்ந்து பாராயோ, அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ. உலகமே 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 பாவியை மன்னிக்கும் சிலுவை இது, புது ஆவியை தந்திடும் சிலுவை இது, துன்பத்தை போக்கிடும் சிலுவை இது, துன்பத்தை போக்கிடும் சிலுவை இது, மன துயரத்தை நீக்கிடும் சிலுவை இது, குறைகளை அகற்றிடும் சிலுவை இது,
பல நிறைகளை அகற்றிடும் சிலுவையிலே, குறைகளை அகற்றிடும் சிலுவையிலே, பல நிறைகளை அழித்திடும் சிலுவையிலே, மரணத்தை வென்ற சிலுவையிலே, பலர் மானத்தை காத்த சிலுவையிலே, அன்பினை வளர்க்கும் சிலுவையிது, உன் பண்பினை உயர்த்திடும் சிலுவையிலே, உண்மைக்கு சான்றாம் சிலுவையிது, பல திண்மைக்கு மருந்தாம் சிலுவையிது, சிலுவையிது 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 சிலுவையிது, சிலுவையை நிமிர்ந்து பாராயோ அதன் புதுமையை கொஞ்சம் கேளாயோ, உலகமே 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 என்று வேண்டிக் கொண்டு திருமதி தவமலர் அவர்களே, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறைவேண்டலை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சிறந்து செலுத்தி மேம்பட்டு ஒன்று வளர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாளிலே வருகின்ற எல்லா நிகழ்ச்சிகளையும் அவரோடு எதிர்பார்த்தபடி இன்றைய நாளிலே நாங்கள் எங்கள் மனதினாலே இறைவனை நினைந்து சிரிப்போம். எங்களுடைய சுபம் ஒவ்வொன்றும் அவருடைய திருக்காதுகள் நெற்றி எங்களுக்கு எல்லா வரங்களையும் விரைவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அவரிடம் மன்றாடுவோம், நல்ல பலன்களை அனுபவிப்போம், எங்கள் சந்ததிகளுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்வோம் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடம் நண்பாக விடைபெறுகிறேன். தகவலர் அவர்களே, நன்றி, வணக்கம். நன்றி நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து பஜிதா முகமது அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய வணக்கத்தை கூறிக்கொண்டு அக்கா உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எனது சிந்தனையாக ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை இணைந்து கொண்டவரின் வீடு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இப்போ நாங்கள் வீடு என்று சொன்னால் எப்படி நினைச்சு கொண்டிருப்போம், இது ஒரு கல் மண் அலங்கரிப்பு பொருட்கள், ஆடம்பரமான பொருட்கள், ஆடம்பரம் இல்லாத பொருட்கள், டிவி இருக்குது, டெலிஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர் இருக்குது, இதுதான் வீடு. அப்படி இருந்தால் தான் வீடு மாடியா இருக்க வேணும், இதாக இருக்க வேணும் என்று சொல்லிதான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த வீடு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்றுதான் சொல்லப்படுகின்றது. அதில் 10 விடயங்கள் சொல்லப்படுகிறது. அதில் நான் 2 எடுத்து இன்றைக்கு நான் தெளிவுபடுத்திக் கொள்கின்றேன். உங்கள் வீடுகளில் இறைவனுக்கு மிக விருப்பமான வீடு எது தெரியுமா என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் எது என்று கேட்டபோது, அனாதைகளை அரவணைக்கும் வீடுதான் இறைவனுக்கு விருப்பமான வீடு என்று கூறினார்கள். அப்ப அனாதைகளை இந்த அரவணைக்கிற வீடுதான் அங்கு என்று நபியனானது பொன்மொழி. ஆனால் ஒரு வீடு ஒரு கேடயமாகும் என்று சொல்லப்படுகிறது. இதில் இதுல ஒரு சுத்தமாக இருக்க வேண்டும். அந்த சுத்தம் என்ற வீடை நாங்க கூட்டி துறைச்சி வைக்கிறது வீடு சுத்தம் இல்லை, அந்த சுத்தமும் எங்களுக்கு தேவை. ஏனென்று சொன்னால் தொழுகையின் பாதி சுத்தம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அதுல உடல் சுத்தம், இடச்சுத்தம், உள்ள சுத்தமும் அந்த வீட்டில் இருக்க வேண்டும். 3 விடயங்கள் கட்டாயப்படுத்தப்படுகின்றது: உடல் சுத்தம், இடச்சுத்தம், உள்ள சுத்தம். அல்லது உயிருள்ள வீடு என்று சொல்லப்படுகிறது. அந்த வீடு என்று சொன்னால் உயிருள்ள வீடாக இருக்க வேண்டும். 3வது, அந்த வீட்டில் சைத்தானுக்கு உணவளிக்காதீர்கள் என்று சொல்லப்படுகின்றது. 4வது, தொழுகை நற்செயல்கள் மூலம் வீட்டை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. வீடு ஒரு கல்வி கூடமாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, ஒன்றாக உட்கார்ந்து உணவருந்துங்கள், ஒன்றாக பேசிக்கொள்ளுங்கள், ஒன்றாக இன்பத்திலும் துன்பத்திலும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. விருந்தாளிகளை உபசரிங்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது, வீட்டுக்குள் ஆலோசனை செய்யுங்கள். பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதை வெளியில் கொண்டு போகாமல் வீட்டுக்குள்ளே தீர்வதற்கு முயற்சி செய்து கொள்ளுங்கள். குழந்தைகள் விவகாரத்தில் அவதானமும் அன்பும் தேவையாக இருக்கிறது. குழந்தைகளை அன்போடும் அரவணைப்போடும் நல்ல பழக்கங்களையும் நீங்கள் நடைமுறைப்படுத்தி
நாங்க கற்றுக் கொடுப்பதல்ல. இப்படி செய், இப்படி செய், இப்படி செய் என்று சொல்லி இப்படித்தான் மிதிக்கணும், இப்படித்தான் இதிக்கணும்னு நாங்க கட்டளை போடுவதில்லை. நீங்கள் பெற்றோர்களான நீங்கள் நடைமுறைப்படுத்தி நடந்து காட்டுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 10 விடயங்களும் ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தில் இணைந்து கொண்டவர வீடு. நாங்க வீடு தானே என்று நாங்க சும்மா விட்டுட்டு போகாது. ஒரு கேடயம் என்று சொல்லப்படுகிறது. அது என்ன கேடயம்? கேடயம் என்றால் போர்க்களத்துல தானே நாங்க கேடையை தணிந்து கொண்டு எங்களை எதிரிகள் தாக்குவதிலிருந்து நாங்க பாதுகாக்கலாம். அப்ப வீடு என்ன கேடயம்? மலைக்கு மட்டும் பாதுகாக்கிறதா வீடு? இல்ல. அந்த வீட்டுக்குள்ள குழந்தைகளாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வரும்போது சந்தோஷம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வீட்டுக்குள்ள நாங்க ஓடி வார அளவுக்கு அந்த வீட்டுக்குள்ள நாங்க நல்ல விடயங்களை விதைத்திருக்க வேண்டும். நல்ல இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த வீடு இருக்கணும். சில கணவன் மனைவியரை பாருங்க, சண்டை புடிச்சிட்டு நேரம் இல்லாம ரோட்டில சுத்தி கொண்டு திரிவார்கள். வீட்டுக்கு போகலையான்னு கேட்டா அந்த வீட்டுக்கு போறதை விட வழியால நின்றுலாம். ஏன்னு சொன்னா அங்க கணவன் பிரச்சனையா இருப்பார், இல்ல மனைவி பிரச்சனையா இருப்பா, இல்ல பிள்ளைகள் பிரச்சனையாக இருப்பார்கள். எல்லா வீட்டிலும் வீட்டுக்கு வீடு வாசப்படிதான், பிரச்சனைகள் வரும்தான். ஆனால் அந்த வீடு ஒரு கேடயமாக மாற்றப்பட வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பான இடமாக மாற்றப்பட வேண்டும், அன்பாக மாற்றப்படும். அதுக்கு எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. சுத்தம், இதுல 2 விடயத்தை மட்டும்தான் நான் இந்த எடுத்துக்கொண்டு என்ற சிந்தனையாக தருகின்றேன். இந்த வீடு ஒரு கேடயம் அல்லது உயிருள்ள வீடு, அது 2 தான் நான் என்று சொல்ல போறேன். சுத்தம் என்று சொன்னா இடத்தை மட்டும் சுத்தமாக நாங்க வைத்திருக்கிறோம்ல. இடச்சுத்தத்தை சுத்தத்தை எப்படி சொல்லுதுன்னா, நாங்க தொழுகையின் போது கட்டாயம் 5 நேரம் உடல்களை சுத்தம் செய்ய வேண்டும். உது என்று சொல்லப்படுகிறது, சுத்தம் செய்யப்பட வேண்டும். அடுத்தது மலசலம் கழித்தால் கட்டாயம் நாங்க கழுவப்பட வேண்டும். இப்ப மலை மட்டும் கழித்தா கழுவு மட்டும் இல்லை, ஆனால் சலம் கழித்தாலும் நாங்கள் கழுவப்பட வேண்டும். அது குழந்தைகளில் இருந்து, பிறந்த குழந்தையிலிருந்து அந்த குழந்தைக்கு நாங்க அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்தது உடல் சுத்தம். உடல் சுத்தம், அந்த சுத்தம் உடல் சுத்தத்தை தான் நான் இப்பொழுது சொன்னேன். அடுத்தது இடச்சுத்தம் எப்படின்னு சொன்னால், நாங்க தொழுகிற இடத்துல சுத்தமாக வைத்திருக்கணும், வீட்டை எல்லோரும் சுத்தமாக வைத்திருக்கிறோம், அது எல்லோருக்கும் தெரியும், அது பொதுவாக எல்லா வீடுகள்லையும் இருக்கிறது ஒன்றுதான். அடுத்தது உள்ள சுத்தம். உள்ள சுத்தத்துல நாங்க வெளியால தெரியாது, எங்களுக்கு உள்ளம் சுத்தமாயிருக்கா இல்லையா நாங்க காட்டிக்கொண்டு தெரியலாது. ஆடையில நாங்க சுத்தம் இல்லாட்டி தெரியும், வீட்டுல சுத்தம் இல்லாட்டி தெரியும். உடலுக்குள்ள உள்ளத்துல எப்படி நாங்க சுத்தம் இல்லாம இருக்கிறோம் தெரியுமா? இல்ல, தெரியாது. அது எப்படி நாங்க நடைமுறைப்படுத்த வேணும்? ஒருவர் எங்கட வீட்டுல வாராருன்னா அவரோட நல்ல மாதிரி தேன் பால் மாதிரி நாங்க பேசுவோம், நல்லா அவங்களை அலங்கரிப்போம். அவங்க குடுக்குறதை எல்லாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க, தின்னுங்க தின்னுங்கன்னு சொல்லுவோம். ஆனா திண்டு முடிஞ்சிட்டு போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம்? வச்சு அவ்வளவையும் திண்டுட்டு போயிட்டா, வச்ச மீதியே இல்லை, பாத்தியா கட்டிங் கொடுத்து. அங்க அவங்களுக்கு என்ன ஏற்படுதுன்னா, உள்ள சுத்தம் அவங்களுக்கு இல்லை. உள்ள சுத்தம் இருந்தா நாங்க அவங்க சாப்பிடும் போது நாங்க பார்த்துக்கிட்டு அழகா ரசித்து கொண்டிருக்கிறோமே. ஆனா அதையே நாங்க வெளியால கடத்த வேணும். அவங்கள வரவேற்று தான் எவ்வளவு சாப்பாடு நாங்க சமைச்சோம், அவங்களுக்காகத்தானே சமைச்சோம். அதுல கவனமா இருக்கணும். வெளியால போனவர் என்ன சொல்லுவாரு? வயிறு முறைய திண்டுட்டு போவாரு. ஆனா என்ன சொல்லுவாரு? சாப்பிடு, அங்க உப்பும் இல்லை ஒன்றும் இல்லை, சாப்பாடு பிரியாணி போலயே இல்லை, சாப்பாடு நல்லாவே இல்லை என்று போய் அங்கால கொட்டுவாரு. அதுதான் உள்ள சுத்தம். அந்த உள்ள சுத்தத்தை தான் இறைவன் பார்க்கின்றான். எங்கட நாங்க எவ்வளவு அழகா இருந்தாலும் சரிதான், எவ்வளவு பண வசதி இருந்தாலும் சரிதான், எங்களை எல்லாம் பார்க்கவே மாட்டான். ஆனா எங்கட எண்ணத்தை பார்க்கிறான், எங்கட உள்ளத்தை பார்க்கிறான். அது சுத்தமாக இருக்கவன், அது வீட்டில சுத்தமாக இருக்கும். அடுத்து அந்த பிள்ளைகள் விடயத்திலும், கணவன் விடயத்திலும், மனைவி விடயத்திலேயும் நாங்க சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னா அந்த சுத்தம் இல்லாட்டி பிரச்சனை ஏற்படும். கவனிச்சு பாருங்க, கணவனோட நல்லா கதைச்சு வலிஞ்சு வலிஞ்சு கதைப்போம், மனைவியோட நல்லா வலிஞ்சு கதைப்போம். ஆனா அங்க என்ன செய்வோம்? நாங்க வாழைப்படத்துல ஊசி ஏத்துற மாதிரி கணவன் இல்லாத டைம்ல கணவனை பத்தி மனைவி வீட்டு குடும்பத்துல போட்டு கொடுப்போம். மனைவி இல்லாத டைம்ல கணவன் என்ன செய்வாரு? மனைவியை பத்தி போட்டு கொடுப்பாரு, அப்படி இப்படி செய்யறா இப்படி செய்யறான்னு. அங்க அவங்களுக்கு உள்ள சுத்தம் இல்லை. அங்க அப்ப என்ன வரும்? அது ஒரு கேடயமாக இருக்காது அந்த வீடு. பிரச்சனைக்குரிய சைத்தான் வாழ்ற வீடாத்தான் அங்க இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. உயிருள்ள வீடாக இருக்க வேணும். என்னடா வீட்டுக்கு உயிர்? அது ஒரு கட்டிடம் தானே. அந்த வீட்டுக்கு உயிர் எப்படி வர வேணும்? அந்த உயிரை உள்ளுக்கு இருக்கிற நாங்க அந்த வீட்டை உயிருள்ள வீடாக மாற்ற வேண்டும். எப்படி மாத்துற உயிருள்ள வீடாக? அங்க வீட்டுக்குள்ள எங்களை கணவன் ஓடி வரணும். அந்த எங்களை வீட்டுல போனா மனைவி பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறா, அங்க நான் வெளியில நிக்கிறத விட அந்த வீட்டுக்குள்ள போன எனக்கு சந்தோஷம் இருக்கு.
என்று ஓடி வரணும். அதே மாதிரி மனைவி ஓடி வரணும், அதே மாதிரி பிள்ளைகள் ஓடி வரணும் அந்த வீட்டுக்குள்ள. உமாவை பார்த்தா, வாப்பாவை பார்த்தா, நானாவை பார்த்தா, தங்கச்சை பார்த்தா எனக்கு இவ்வளவு அன்பா இருக்குது. அந்த ஓடி வார பேர பிள்ளைகளை பார்த்தா எனக்கு இவ்வளவு பாசம் வருது என்று ஓடி வரணும். அந்த அந்த அதுக்கு அந்த அளவுக்கு நாங்க நடந்து கொள்ள வேணும். அதை உயிருள்ள வீடாக மாற்ற வேணும். இப்ப இருக்கிற காலங்கள்ல பாருங்க, பிள்ளைகள் வெளியாலதான் நேரத்தை கழிக்குது. ஏனென்றா அந்த வீடு செத்த வீடா சவ வீடா நாங்க மாத்தி போட்டோம். எப்படி பார்த்த முடியும் சொன்னா, வீட்டுக்குள்ள கணவன் வருவாரு, நாங்க டெலிபோன்ல பிள்ளைக்கு மனைவியை பார்த்தா அதுல புரண்டி கொண்டிருப்பான், கணவனை பார்த்தா அதுல புரண்டி கொண்டிருப்பாரு, தங்கச்சை பார்த்தா அதுல நோண்டி கொண்டிருக்கோம். அப்ப எங்க அந்த வீடு வரப்போகுது, அந்த உயிர் எங்க வரப்போகுது? அதெல்லாம் நாங்க செய்யத்தான் வேணும். என்றால் நவீனத்தோட நாங்க சேர்ந்து வாழ்கிறோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். வீட்டுக்குள்ள ஒருவர் வாராருன்னு சொன்னா அந்த வச்சுட்டு நாங்க வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும், வாங்க இருங்க, இப்ப நான் வந்தீங்க என்று நாங்க அன்போடு கேட்க வேணும். அவன் அந்த பிள்ளை எதிர்பார்க்குவோ, உம்மா என்ன காத்துக்கிட்டு இருக்கிறா, வாப்பா என்ன காத்துக்கிட்டு இருக்கிறாரு, கணவன் என்ன காத்துக்கிட்டு இருக்கிறார், மனைவி என்ன காத்துக்கிட்டு இருக்கிறா என்று அந்த அந்த எண்ணம் எங்களுக்கு துளிக்க வேணும். எங்களை நாங்கள் ஆர்வமாக ஓடி வர வேணும் அந்த வீட்டுக்குள்ள, அந்த உயிருள்ள இதமாக மாற்ற வேண்டும் அந்த வீட்டை. அப்படி இல்லாட்டி அந்த வீடு அப்படியே சப்பு சப்புண்டு போய் அப்படியே போயிடும் அந்த வீடு. என்னன்னு சொன்னா உயிர் இல்லாம ஒரு கட்டிடமாகத்தான் இருக்கும். அப்ப அடுத்தது ஒரு பொருளை பிள்ளை எடுத்து தூக்கி போடுது, அதை தொட்டுறாத, நான் வச்ச இடத்துல இருக்கணும், அதை தூக்கிறாத, வச்ச இடத்துல வைக்கணும். அது என்ன மியூசியமா வீடு? இல்ல, குழம்பி கிடக்கணும், அங்கேயும் இங்கேயும் சாமான் கிடக்கணும். அதை சந்தோஷமாக நாங்க திருப்பி அதை தூக்கி வச்சு அதை வச்சு கூட்டி, அதுதான் சந்தோஷம். அப்ப அப்ப அந்த பிள்ளை என்ன செய்யும்? உம்மா அதை தூக்கி வச்சா பேசுவா, வாப்பா தூக்கி வச்சா பேசுவாரு, எனக்கு அடி விழும் என்று அந்த பிள்ளை எண்ணக்கூடாது. அதை கிளப்பிட்டு போகட்டுமே, அதுல அந்த பிள்ளைக்கு சந்தோஷம் இருக்குது. இப்ப பேர பிள்ளைகள் வருதுன்னா பாருங்க, அதை இழுக்கும், இதை இழுக்கும், ரெண்டு கதிரையை தூக்கி துணியை போட்டு மூடி அதை எந்த மாத்தி விளையாடும். அப்ப நாங்க அதை தொற்றுறாத, இதை தொற்றுறாதன்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன செய்யும்? எங்களை விட்டு தள்ளி போகும். அங்க ஒரு சவ வீடாத்தான் அந்த வீடு மாறும். அந்த வீட்டுக்குள்ள எங்களோட சந்தோஷத்தை நாங்க நிலப்படுத்தி கொண்டு நாங்க வாழ வேணும். எங்களோட வாழ்க்கை என்பது நாங்க மிச்சம் காலத்துக்கு 120 வருடமோ 150 வருடமோ வாழ போறல, ஒரு தரம் தான். பிறப்பும் ஒரு தரம் தான். நாங்க பிறந்தவர் திருப்பி பிறக்க போறதும் இல்லை, இறந்தவர் மீண்டும் வர போறதும் இல்லை. ஆனா அந்த வாழ்க்கை என்றது இடைவெளிக்குள்ள இருக்கிற அந்த வாழ்க்கைய நாங்க சந்தோஷமா, எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்க வேணும். அதுக்கு பணம் தான் வேணும், அதுக்கு கார் தான் வேணும், அதுக்கு மாளிகை தான் வேணும் என்பது இல்லை. அது எங்களோட மனதுக்குள்ள இருக்குது. ஒரு புடி சோறு காணும் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. நாங்க அதை பகிர்ந்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்க, ஒரு டொவியை வாங்கிட்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து பாருங்க, எவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. அந்த வீடை நாங்க மாத்த வேண்டும். முதலில் நாங்க வெளியால பாக்குறதுக்கு முதல் எங்களை நாங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். எங்களோட குடும்பத்தோடு முதல்ல சந்தோஷமா இருக்கணும். உதாரணமாக நிறைய பேரை பாத்தீங்கன்னு சொன்னா, நல்ல பொம்புல, அவர் நல்ல குணமான மனைவி, நல்ல கணவர், நல்ல பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா வீட்டுக்குள்ள கேட்டு பாருங்க மனைவிட்ட, இந்த பொம்பளையா, ஐயோ ஒரு சைத்தானோட வாழ்ற மாதிரி இருக்கு, இந்த கணவனோட வாழ்றத கேட்டு ஐயோ ஒரு பேயோட வாழ்ற மாதிரி இருக்கு, பிள்ளைகளா இதை ஏண்டா பெத்தண்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நாங்களும் பிள்ளைகளும் நடந்து கொள்ளாம இந்த வீடை ஒரு உயிர்ப்புள்ள வீடாக, ஒரு பூங்காவனமாக, ஒரு கல்விக்கூடமாக மாற்ற வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களோட கடமையில் இருக்கும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஐசா நாயகி அவர் மனைவியோடு அவர் தூங்கும் பொழுது ஒரே ஒரு விருப்பு தான் நம்ம அவங்களுக்கு. அப்ப அவ குழந்தை பிள்ளையா இருந்திருக்கா, அவ சின்ன வயசுல திருமணம் செய்தவ. அப்ப அவ போத்தி கொண்டு படுக்கும் பொழுது ஆளுக்கு துணி இல்லாம இருக்குமா, நீங்க மட்டுமா படுக்குறீங்க, நான் போத்த வேணும், அப்படியே இழுத்து அந்த சீலி அளவா போத்தி கொண்டு படுப்பாவா. அப்ப அவரு துணி இல்லாம படுப்பாராம். அதுவும் ஈச்சம் பாய் தான் அவங்களுக்கு பாயாக விரிப்பாக இருந்தது. அப்ப அவர் என்ன செய்வாரா, அந்த துணி அந்த மனைவிக்கு போத்தி விட்டுட்டு அவரு இருப்பாராம். உணவை கூட பிணைஞ்சி அவரு ஊட்டி விடுவாராம். இப்ப யோசித்து பாருங்க, அது ஒரு தர்மமாக கனவுப்படுது. ஒரு கணவனுக்கு மனைவி ஊட்டுவதும் மனைவி கணவனுக்கு ஊட்டுவதும் தர்மமாக. தர்மம் என்று சொன்னா எங்கள்கிட்ட இருக்கிற காசு பணத்தை தான் கொடுக்கணும் இல்ல, அன்பு, ஒரு கட்டி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுத்தாலே அது ஒரு தர்மம் தான். எங்களை கையை பிடிச்சிட்டு போனாலும் ஒரு தர்மம் தான். ஒரு தேத்தனியை ஊத்தி கொண்டு பக்கத்துல வச்சாலும் அது ஒரு தர்மம் தான். அப்படி சின்ன விடயங்கள்ல எங்களோட வீட்டையும் எங்கள் கணவன் மனைவியையும் எங்களோட பிள்ளைகளையும் நாங்கள் முதலில் சந்தோஷப்படுத்தி கொண்டு மற்றவர்களை சந்தோஷப்படுத்த போவோம். ஆனால் நாங்கள் மாறி நடக்கின்றோம், மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகின்றோம். வீட்டுக்குள் உள்ளவர்கள் இவங்க உம்மா வந்தா பிரச்சனை, பாப்பா வந்தா பிரச்சனை, பிள்ளை வந்தா பிரச்சனை என்று இருப்பதற்கு இல்லாம நாங்க மாறி
நாங்கள் இந்த உலகத்துல வாழும் வரை சந்தோஷமாக வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் பிரார்த்தனையை கூறிக்கொண்டு இந்த இஸ்ரேல் நாட்டில் நடக்கின்ற பிரச்சனை அமைதி அந்த 2 மக்களுக்கும் பாலஸ்தீன இஸ்ரேலர் மக்களும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஈசா நபி அவர்கள் திரும்பி வந்து இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று நான் இறைவனிடம் 5 நேர தொழுகையிலும் வேண்டுகிறேன். அந்த மக்களுக்கு உணவும் அமைதியும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி வர்ஜிதா முஹம்மத், உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். அடுத்து நகுலா சிவநாதன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் தவமலர் அவர்களே. உற்சாக வணக்கம். அருமையான இந்த நிகழ்ச்சியை காலை சிந்தனையை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள். நீண்ட ஒரு சிந்தனை பொழுதில் இன்று கலந்து கொண்டதில் எனக்கும் மகிழ்ச்சி. காலை பொழுது கலகலப்பாக விடுகின்றது. விடுகின்ற பொழுதில் முடியும் எண்ணங்களுடனும் முடியும் முயற்சிகளுடனும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒரு உலகத்தில் பரபரப்பாக வாழுகின்றோம். இன்று சிந்தனை தந்த அனைவருக்கும் உண்மையிலேயே மனம் 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 நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். சிந்தனை என்பது ஒரு மனிதனின் எண்ணத்தை தூண்டக்கூடிய ஒன்றாக இருந்தால் அந்த சிந்தனை எப்போதுமே வரவேற்கப்படும். இறைவன் எத்தனையோ வழிகளால ஒவ்வொரு சமயத்தின் ஊடாகவும் சிந்தனையை எங்களுக்கு தருகின்றான். அந்த சிந்தனைகளிலிருந்து நல்ல துளிகளை நாங்கள் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டு சென்றமென்றால் வாழ்க்கை மேன்மை பெறும், பெருமை பெறும். அந்த வகையில் நான் இன்று என்னுடைய சிந்தனை எப்போதும் தவமலர் அவர்களே, நான் சமய சிந்தனைக்கு இல்லாமல் பொது சிந்தனையாகவே சொல்லுகிறேன். அதாவது இன்றைய காலகட்டம் எனக்கு அப்படி சொல்ல வைக்கிறது. ஏனென்றால் இறை சிந்தனை, இறைவன்பால் அன்பு கொண்டவள் தான் நான். ஆனால் இன்றைக்கு உடைந்த கடிகாரம் ஒன்று திடீரென சரியான நேரத்தை காட்டியிருக்கிறது. இது எப்படி உடைந்த கடிகாரம் சரியாக 9 மணி என்று காட்டுதே என்று நினைத்து கொண்டேன். என் சிந்தனை அதன்பால் சுழன்றது. அதாவது எப்போதுமே உடைந்த பொருள் என்று நாங்கள் சிலவற்றை தூக்கி எறிவோம், தேவையில்லை என்று. ஆனால் சில பொருட்கள் காலந்தாழ்த்தி சரியான நேரத்தை காட்டக்கூடியதாக இருந்த மணிக்கூடு மாதிரி சில நேரம் மனிதர்களும் திருந்தி வாழக்கூடிய வாய்ப்பு வரும். ஒரு பெண்ணை தீயவள் அல்லது கூடாதவள் என்று பெற்றோர்கள் நகர்த்தி விடுகிறார்கள். அதாவது காதலில அந்த பெண் காதலிச்சு திருமணம் செய்து ஒரு பிள்ளையும் பிறந்தவுடன் அந்த பெண் கணவர் விட்டுட்டு போட்டார். ஆனால் அந்த பிள்ளை சரியான சோகமாக இருந்து ஒரு முறை என்னிடம் சொல்லுகிறது, எங்களோட அம்மா அப்பா என்னை அணைக்கினம் இல்லையண்டு. அப்போ நான் நினைச்சு பார்த்தேன். ஆனால் அந்த பிள்ளை திருந்தி வந்து விட்டது. அதாவது எத்தனையோ தவறுகளை நாங்கள் செய்கின்றோம் எல்லோரும் தான். ஆனால் பிள்ளைகள் விடயத்தில் நாங்கள் பார்க்க தவறு செய்தாலும் அந்த தவறை திருந்தி வாழ வேணும் என்பதை ஏற்றுக்கொண்ட மனம்தான் உண்மையான ஒரு வாழ்க்கைக்கு வருகிறது என்று அர்த்தம். அதாவது திருந்தி வாழ்வது கூட வாழ்வை மன்னித்து ஏற்றுக்கொள்வது தான் சிறப்பான ஒன்றாக இருக்கும். அப்படித்தான் அதுதான் ஒரு சிறந்த அனுபவம். எப்போதும் நேராக ஓடுற வாகனம் நேராகி ஓடிக்கொண்டு போகும். ஆனால் தொடர்ந்து நேராக ஓடுமோண்டு கேட்டால் இல்லை, பாதைகள் எப்படியுமே ஒரு வளைவை சந்திக்க வேண்டி வரும். அதுபோலத்தான் எங்களோட வாழ்க்கை. நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வாழுறோம் என்று நினைத்து கொண்டாலும் நீங்கள் போய் பாருங்கள், சில நேரம் இடையில பவுஸ்டேலா அல்லது டிவர்சர் ஏதோ ஒன்றெல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும், ஒரு மாற்றங்கள் வந்துடும். அப்படித்தான் வாழ்க்கையிலும். அப்போ அப்படி இருக்கிற குழந்தைகளை என்னை பொறுத்தளவு நான் முக்கியமாக சொல்கிறேன், அந்த இளையோர் குழந்தைகளை அவர்கள் நிறைய தவறு செய்தாலும் அந்த தவறை ஏற்றுக்கொண்டு மீண்டும் செய்யாத மாதிரி அந்த பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி வாழ்வது தான் சிறப்பு என்பது என்னுடைய எண்ணத்தில் வந்தது. இப்போ ஏனென்று கேட்டால், இப்போ வஜிதாந்த சிந்தனை அன்போடு அரவணைக்க வேண்டும், அதுதான் இல்லம் என்பது ஒரு கேடயம் என்று சொன்னார். அதுபோல ஜேம்ஸ் ஜஸ்டின் அழகாக சொன்னார், நாங்கள் இறைவனிடம் போய் எங்களோட கோரிக்கைகளை முன்வைக்கக்கூடாது. நான் இன்றைக்குமே கோவில்களுக்கு போனால், இறைவா உனக்கு தெரியும் எனக்கு என்ன தேவையண்டு, அதை நீ தந்திருக்கலாம், தராமல் அதை ஒரு நாளுமே வரங்கேட்டதே இல்லை. அப்படித்தான் எதிர்பார்த்து ஒன்றை செய்யாதீர்கள், அது ஏமாற்றத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி போடும். அந்த ஏமாற்றத்தால் தான் உடையுது மனம். ஆகவே அன்பும் செய்ய வேண்டும், அறமும் செய்ய வேண்டும், திருந்தி வாழ வேண்டும். அந்த திருந்தி வாழ்வது தான் எனக்கு அது மெயினாக இருந்தது. கடிகாரம் இப்படி காட்டுது, மனித வாழ்க்கையும் அதை யோசித்து பார்த்து மீண்டும் வரலாம் தானே என்ற ஒரு நிலை வந்தது. ஆகவே எப்போதும் எதுவும் கூடாண்டு இருக்கக்கூடாது. சில நேரம்
கூடாததிலிருந்தும் ஒரு நல்லது துளிர்க்கும். அதாவது சேற்றுக்குள்ள செந்தாமரை பூக்கவில்லையா, அந்த சேறு அழுக்கான சேறு, அதிலிருந்து ஒரு செந்தாமரை பூக்கிறது. அப்படித்தான் உங்கள் பிள்ளைகளும் தவறு செய்தாலும் திருந்தி வாழக்கூடிய நிலைக்கு குழந்தைகளை தட்டி கொடுத்து அன்பாக இல்லத்தில் அரவணைத்து கொண்டால் வாழ்க்கை ஆகா ஓஹோ என்று சிறக்கும். ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை காலத்தில் இப்போ இருக்கிறோம். அதனுடைய அவர்களுக்கு நல்லவற்றை, அதாவது ஓதி சொல்றது எந்த பிள்ளையும் கேட்காது. அப்பப்போ அனுபவத்தின் ஊடாகவும் பட்டறிவின் ஊடாகவும் சொல்லும் போதுதான் அந்த பிள்ளை அவற்றை பார்த்து கற்றுக்கொள்ளும் என்பது என்னுடைய கால சிந்தனை. நான் சரியா 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் முடிக்க வேணுமென்ற நானே கூடி போச்சோ என்று நினைச்சு கொண்டு மிக சிறப்பு இந்த சிந்தனைக்கு இன்றைக்கு இறைவனும் வழி தந்தது மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. நன்றி நகுலா அஸ்வநாதன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி நன்றி அம்மா, உங்களுக்கு நன்றி. நான் விட வருகிறேன். என் பணிக்கு செல்ல வேண்டும். நான் கங்காஸ்டாரினுடைய வரிகளை தவக்காலத்துக்காக எழுதி தந்திருந்தார், அதை பாடலாக தருகிறேன். ஏழைகளுக்காயும்மையே பத்தம் செய்த ஆண்டவரே, ஏழைகளுக்காயும்மையே தத்தம் செய்த ஆண்டவரே, எந்நேரமும் ஐயா நீர் அடியாரை காக்குன்றீர். ஓடியும்மை ஆராதிக்க ஆசி தந்திடுவீர். ஓடியும்மை ஆராதிக்க ஆசி தந்திடுவீர். நன்றி உள்ளத்தோடே உம்மை போற்றிடுவோம் நாங்கள். உந்தனது கிருபையாலே எந்நாளும் நிரப்பும். ஆண்டவரே அடியேனை ஏற்றிக் கொள்ளும் தேவா. ஆண்டவரே அடியேனை ஏற்றிக் கொள்ளும் தேவா. அன்பாலே மலர் மாலை சூடுகிறேன் தேவா. அன்பாலே மலர் மாலை சூடுகிறேன் தேவா. நாமம் என்னாவில் என்று மீ சொல்ல. நாமம் என்னாவில் என்று மீ சொல்ல. உதடும் மனதும் இனிக்குமே மெல்ல. உதடும் மனதும் இனிக்குமே மெல்ல. ஆசீர்வதித்து அரவணைத்திடும் ஆண்டவரே என்றும் ஆசீர்வதித்து அரவணைக்கும் ஆண்டவரே. நன்றி, வணக்கம். சிறப்பான வரிகள் மிக அழகாக பாடியிருந்தீர்களக்கா. உங்களுக்கும் கங்காசாலியர்களுக்கும் மிக்க மிக்க நன்றியை கூறிக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்போடு சிந்தனை நேரத்தை இணைத்திருந்தீர்கள், அதற்கும் மிக்க நன்றி. சிந்தனையாளர்களுக்கும் மிகுந்த நன்றி, வாழ்த்துக்கள். தொடர்ந்து கொள்வோம். வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். நேரம் லண்டனில் 9 மணி 8 நிமிடங்கள் நிறைவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம். நன்றி, வணக்கம்.